என்னென்ன பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் முருகனவே சொல்லிட்டாரு. தலைவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும் தானே? அந்த பக்கம் சத்தமே காணுமே, இந்த பக்கம் அவர் தானே திரும்பி முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஓட் போடணும் இல்ல, ஓட் கேட்கணும். ஓட் போடுறீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நாங்க சொல்லலைன்னாலும் பூத்துக்கு போன உடனே உதயசூரியன் தான் போறீங்க எல்லாரும். அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுடைய எழுச்சி, உங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரவாரம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. நீங்க 100%, 200% உதயசூரியன் தான் போறீங்க. ஆனா நீங்க இருக்கிற பூத்துல எல்லாரையும் உதயசூரியன் போட வைக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு பயிற்சி பாஸ் இருக்கும். புரியுதா? அதுல இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, பல்வேறு பெண்கள் முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. முருகன் ஏற்கனவே சொன்னார். அது பஸ்ல விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அதாவது சுய உதவிக்குழுக்களாக இருந்தாலும் சரி, கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் சரி, சொத்துல சம உரிமை இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கும் போது ஏன் பெண்கள் போய் மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடாது என்று பிரச்சாரம் செய்வதற்காக தான் அவங்களெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுதான் முக்கியமான கான்செப்ட். ஏற்கனவே எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்தாங்க. யாராவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்களா உங்களுக்காக? கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது, ஏடிஎம்கே இருந்தது. இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் ஏதாவது ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்களா? சொல்ற மாதிரி நம்ம கிராமப்புறத்தில் இருக்கவங்க, ஏழை எளியவங்க, நடுத்தர மக்கள் ஏதாவது பயன்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்களா? ஒன்னே ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன தெரியுமா? மிக்சி, கிரைண்டர், ஃபேன். யார் வீட்டில் அது இருக்காமா? எல்லாம் ஒர்க் ஷாப்ல இருக்கு. ஒரே ஒரு வாரம் தான் ஓடிச்சு. ஆனா தலைவர் கலைஞர் 89ல் டிவி கொடுத்தாங்க. இப்போ சில டீ கடையில் டிவி இருக்கு, இன்னும் டிவி ஓடுது. ஆனா போன முறை எல்லாம் சொன்னாங்க, பெண்களுக்கெல்லாம் நாங்கள் ஸ்கூட்டி தர்றோம், விவசாயிகளுக்கெல்லாம் செல்போன் தர்றோம்னு. உங்களுக்கு யாருக்காவது ஸ்கூட்டி வந்திருக்காங்க? யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி சொன்னது. ஒருத்தருக்கும் ஸ்கூட்டரும் காணும், ஒரு மொபைலும் காணும். அப்புறம் அந்த மோடி ஐயா ஒன்று சொன்னாரு, சுவிஸ் பேங்க்ல எல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்காங்க, நான் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் அவங்க அக்கௌண்ட்ல போட்டுருன்னாரு. நிறைய பேர் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா யாருக்காவது எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் போய் உடனடியாக எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. எப்படி 15 லட்சம் வருது, ஏதாவது ஒரு நகை வாங்கலாம், வீடு கட்டலாம், மாடு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க, 500, 1000 போட்டு. அப்புறம் போய் 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 பேங்க்ல பார்த்தாங்க, எந்த பேங்க்ல யாருக்கும் 100 ரூபாய் கூட வரல. வந்து யாருக்காவது 500, 1000 போச்சு. இதுதான் பிஜேபியும் ஏடிஎம்கோட ஆட்சி. ஆனா நம்ம தலைவர் சொன்னாரு, வந்த உடனே பெண்களுக்கெல்லாம் நகர பேருந்தில் இலவச பயணம் செய்யறாரு. உடனே நகர பேருந்தில் இலவசம் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு எல்லா பெண்களும் நகர பேருந்துல யாராவது டிக்கெட் வாங்குறீங்களா? வாங்குறீங்களாமா? யாரும் வாங்குறது இல்லை. அப்புறம் சொன்னாரு, மகளிர் உரிமை தொகை தர 1000 ரூபாய் தரேன்னாரு. எடப்பாடி பழனிசாமி உடனே சொன்னாரு, ஓட்டுக்காக ஏமாத்துறாரு, யாரும் நம்பாதீங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அது. ஆனா நாங்க வந்த உடனே கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்னா, அதாவது தகுதி இருக்கக்கூடியவருக்கு, யாரெல்லாம் ஒருமை கோட்டத்துக்கு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு முதல் 1,16 லட்சம் குடும்பத்துக்கு முதல் கொடுத்தோம். இப்ப திரும்பி ஒரு 18 லட்சம் குடும்பங்களுக்கு 1,35 லட்சம் குடும்பங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம். இல்ல இங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். வருதா? வரவங்க எல்லாம் கை தூக்குங்க. மாதம் 1000 ரூபாய் வருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வரவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்கலன்னா திரும்பி வருதுன்னு நினைச்சுக்காதீங்க, வராது. வரவங்க எல்லாம் கை ஓகே, எல்லாருக்கும் வருது. ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு 5-10 பேருக்கு வரலன்னு நினைக்கிறேன். அது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க அவங்க
ஆனா சொல்றது செய்து நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அது நம்மளுடைய முதலமைச்சர் தான் இருப்பாரு. நாங்க சொன்ன தேர்தல்ல 1000 ரூபாய் வந்தா கொடுக்குறோம். அந்த அந்த பக்கம் என்னமா பேசினே இருக்கீங்க? ஏமா அங்க எங்களுக்கு ஒன்றும் கேட்கல. நீங்க பேசுறதுனால இவங்களுக்கு கேட்கல நான் என்ன பேசுறேன்னு. அதனால நாங்க என்ன சொல்றோமோ அது 100% செஞ்சு காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு கோல்டு என்ன ரேட்டு? ஒரு சவரன் வந்து 1,30,000 ரூபாய். ஏன் மோடி அது குறைக்க முடியாதா? குறைக்க மாட்டாரு. நம்ம கிட்ட இருந்து எல்லாம் திருடுறது தான் அவங்க வேலை. அவங்க மீண்டும் வர்றாங்க. இப்போ நான் அது பண்றேன் இது பண்றேன், நான் ஆகாசத்தை வந்து பூமிக்கு இருக்கிற பூமியை வந்து தேவலோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க தேர்தல் நேரத்தில். இதெல்லாம் 60 நாள்ல தேர்தல் வந்துருது. தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க அவங்க பேச்சு. எல்லாம் பொய் தான் பேசுவாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை. என்ன சொல்றாரோ அது செஞ்சு காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யார் இருக்காருன்னு சொன்னா அது நம்மளுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இருப்பாரு. ஆனால் இப்படி கொண்டு வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நீங்க எல்லாம் அவரை மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டிருக்கோம். அந்த 10 பேர் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு பூத்துல ஒரு 100 வீடு இருக்கும், 150 வீடு இருக்கும், இல்ல 200 வீடு இருக்கும், அவ்வளவுதான். 11ஆம் தேதி நாளைக்கு ஆரம்பிச்சு அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாசம் டைம் தரோம் உங்களுக்கு. உங்க பூத்துல இருக்கக்கூடிய அந்த 100 வீடோ 150 வீடோ அந்த வீட்டுக்கு 10 பேர் சேர்ந்து சாயங்கால நேரத்தில் ஒரு 10 வீட்டுக்கு போய் நம்மளுடைய முதலமைச்சர் என்னென்ன சாதனை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் உங்ககிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம். இந்த நோட்டீஸ்ல என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு எல்லாம் சாதனை இருக்கு. இந்த நோட்டீஸ் அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த புக் ஒன்று கொடுக்குறோம். இந்த புக்கு அவங்க வீட்டில் கொடுத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல QR கோட் ஒன்று இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அவங்க மொபைல்ல நம்மளுடைய முதலமைச்சர் அவங்க கிட்ட பேசுறாரு. மொபைல்ல மைக் வச்சிங்களா அவர் வந்து மொபைல்ல பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாரையும் குடும்பத்தில் எல்லாம் பெண்கள் எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு போட்டோ எடுத்து உங்களெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்க வைப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அந்த போட்டோவை அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தலைவர் செஞ்சிருக்கிற சாதனைகளை எடுத்து சொல்லிட்டு வரும்போது அவங்க வீட்டு டோர் மேல இதுக்கு ஓபன் பண்ணி இந்த ரவுண்டு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கு. ஏற்கனவே உங்க வீட்டு மேல எல்லாம் நாங்கள் ஒட்டியிருப்போம். எங்க ஒட்டிச்சில்லாதவங்க எல்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க. மீண்டும் நீங்க ஒரு முறை இந்த டோர் ஸ்டிக்கரை அந்த அவங்க டோர் மேல ஒட்டின ஒரு 15 வீடு பாக்குறீங்களா டெய்லி 15 இந்த ஸ்டிக்கரு 15 புக்கு நோட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நீங்க வீடு வீடா பிரச்சாரம் பண்ணி மீண்டும் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக கொண்டு வரதுக்கு நீங்க பாடுபடணும். இப்ப கொடுத்திருக்கிற அந்த 150 வீடு ஒரு 10-15 நாள் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்னும் தப்பில்லை. இன்னும் ஒரு முறை போங்க. ஃப்ரீயா இருக்கும்போது சாயங்கால நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம தலைவருக்காக இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு டெய்லி நகர பேருந்துல ஏதாவது வேலை வாய்ப்பு போனோம்னா 1000 ரூபாய் மிச்சம் ஆகுது. மாசம் ஆனா 1000 ரூபாய் கொடுக்குறோம். 2000 ஆச்சு. நம்ம வீட்டில் ஏதாவது பொண்ணு வந்து மேல் படிப்பு போகுது, பையன் மேல் படிப்பு படிக்கிறான்னா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 3000 ஆச்சு. அதே போல நம்ம குழந்தை காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னா சத்தான உணவு கொடுக்குறோம். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொடுக்கறதுனால ஒரு குடும்பத்துக்கு இல்லைன்னா 5,000 to 6,000 ஒரு மாசத்துக்கு வந்து மீதி பண்றாரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இது நல்லா நீங்க எடுத்து சொல்லணும் எல்லார்கிட்டையும். இப்படிப்பட்ட திட்டங்கள் இது வரைக்கும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் யாரும் முதல்ல கொடுக்கல. நம்ம முதலமைச்சர் கொடுத்த பின்னாடிதான் எல்லா மாநிலத்திலும் காப்பி அடிச்சு இப்ப பண்ணிட்டு இருக்கிறான். கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிஜேபியே இப்ப நம்ம முதலமைச்சரை பார்த்து காப்பி அடிச்சு மற்ற மாநிலத்தில் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கூட முடுக்கணும்னு பாக்குறான். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்ப அந்த பேரே மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு ஒண்ணு நம்ம உருவாக்கி 100 நாள் வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அதையே வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. அது பேரும் மாத்திட்டாங்க. இப்ப என்ன பேருன்னா ஜி ராம்ஜி என்ன ஒரு பேர் வச்சு அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்ப மிரட்டுறான். என்ன மிரட்டுறான்னு சொன்னா நான் வந்து 60% காசு தரேன், நீ 40% காசு கொடு. நான் என்ன வேலை செய்யற சொல்றேன்னா அந்த வேலை தான் அவங்க எடுத்து செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது.
இல்லைன்னா அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மோடி வந்து நம்மளை மிரட்டுறான். அதுக்கு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நீ என்ன மிரட்டாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் உன் பயத்துக்கெல்லாம் நீ உன் ரோப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதனால அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நல்லா பிரச்சாரம் பண்ணுங்க. மீண்டும் தலைவர் வந்து முதலமைச்சரை நீ கொண்டு வரதுக்கு நீங்க எல்லாம் பாடுபடணும். ஏன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வேணா நிறுத்திடுவாங்க, பேருந்துல பயணம் செய்யறது வேணா நிறுத்திடுவாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு நிறுத்திடுவாங்க, மு.க. ஸ்டாலின் என்னென்ன கொஞ்சம் இருக்கானோ அதெல்லாம் நிறுத்துறான்னு சொல்லிடுவான் மோடி. அதனால எந்த காரணத்துக்கும் அவங்களை வந்து வேறு உணவு உருகவே கூடாது. நம்ம தலைவர் வந்து 2வது முறை வரதுக்கு உண்டான முயற்சி நீங்க எடுக்கணும். உங்களோட நாங்களும் இருப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது உங்களுக்கு பேசணும்னு தோணுனா ஒன்றிச்செயலாளருக்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த சாலமாக்கு ஃபோன் பண்ணுங்க, இருக்கிற எத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணி எப்படி செய்யணும், ஏது செய்யணும், நம்ம எப்படி முதலமைச்சர் அவரை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு 2 மாதம் காலத்துக்கு நீங்க எல்லாம் சரியா தலைவர் வந்து கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா, அந்த பயணங்கள் எல்லாம் நீங்க மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் வெற்றிக்காக நீங்க பாடுபட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் கேட்டு, கண்டிப்பாக நம்முடைய தளபதி அவர்கள் 200 தொகுதிகளில் வெல்வார், மீண்டும் முதலமைச்சராக வருவார். நன்றி, வணக்கம்.